79, பழைய ஏற்பாட்டில் 720வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 13 வசனங்களை உடையது. இது ஆசாபின் சங்கீதம் என்று நமக்கு முன்னுரையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் இது எருசலேமை பற்றின ஒரு புலம்பலின் சங்கீதமாக காணப்படும். எனவே இது எருசலேமுடைய புலம்பலின் சங்கீதம் என்று சொன்னேன். இதில் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வசனம், முதலாவது வசனம், தேவனே புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். அல்லேலூயா. இதை நாம் எழுத்தின் பிரகாரம் இந்த வசனத்தை நாம் தியானிக்காமல் ஆவிக்குரிய கண்களோடு இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடுகள் சற்று நமக்கு வித்தியாசமாக காணப்படும். எனவே இங்கே ஆலயத்தை பற்றி நமக்கு கூறப்பட்டு இருக்கின்றது. எனவே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஆலயம் எப்படி இருந்தது, இயேசு கிறிஸ்து வரும்போது ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். வாசிப்போம். மார்க்கு 11:17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சரி, குகையாய் மாற்றினீர்களே என்று. அல்லேலூயா. சரி, அப்படியே மத்தேயு 22:13. அப்பொழுது சரி 21:13, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கின்றது. சரி, இங்கே தேவனுடைய வீடு ஜெப வீடு என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கின்றது. எழுத்தின் பிரகாரமாக கட்டப்பட்ட ஆலயத்தை அல்ல, ஆவிக்குரிய வார்த்தையின்படியாக சரீரமாகிய ஜெப வீடு, சரீரமாகிய ஆலயம், சரீரமாகிய வீட்டை குறிக்கின்றது. சரி, இங்கே மத்தேயுலையும் மார்க்கிலையும் ஒரு வித்தியாசத்தை சொல்லப்பட்டிருக்கும். கவனித்தீர்களா? மத்தேயுவில் படித்த வசனத்திற்கும் மார்க்கில் படித்த வசனத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. யாரும் அது கவனிக்கலையா? மத்தேயு 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு. மார்க் 11:17 என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும். அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டு காரியங்களும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா, இந்த சரீரம் எப்படி காணப்பட வேண்டும், சரீரமாகிய ஆலயம் எப்படி காணப்பட வேண்டும். முதலாவது ஜெப வீடாக காணப்படணும். எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, அப்போ தன்னுடைய சுயத்தை, இது ஜெப வீடு. இரண்டாவது எல்லா ஜனத்துக்கும் உரிய ஜெப வீடு. அப்போ நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சுயத்தை சார்ந்து நம்மை மட்டுமே நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலத்தின் தேவைகளை மட்டுமே தேவனிடம் கொண்டு போகாமல் எல்லா ஜனத்துக்கும் ஜெபிக்கின்ற ஜெப வீடா இந்த சரீரம் காணப்பட வேண்டும். சுயத்தின்படி எனக்காக மாத்திரமே நாம் தேவனை நோக்கி பார்க்காமல், எனக்காக மாத்திரமே நாம் உபவாசிக்காமல், எனக்காக மாத்திரமே என்னுடைய தேவனை நான் தேடாமல், எல்லா ஜனத்துக்கும் உண்டான, எல்லா ஜனத்துக்கும் உரிய ஜெப வீடாய் இந்த ஆலயமாகிய சரீரம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார்,
இந்த ஆலயத்தை நீங்கள் எப்படி மாற்றி இருக்கிறீங்க? ஆலயமாக நான் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆலயமாக உங்களை நான் வணைஞ்சேன். ஒரு ஆலயம் எப்படி இருக்குன்னு கற்பனை செய்து உங்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன். ஆனால் இந்த ஆலயமோ கல்லர் குகையாய் காணப்படுகின்றது. கல்லர் குகை, குகை என்பது எப்படி இருக்கும்? வெளியிலிருந்து பார்த்தா குகை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு குகை எப்படி இருக்குன்னா, வெளியிலிருந்து பார்த்தா அந்த குகையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. குகைக்கு உள்ளே போகணும், அப்படிதானே? சரி, குகைக்கு உள்ளே போய் பார்ப்போமா? கலாத்தியர் 5:19. குகைக்கு உள்ள வந்து பார்க்கும்போது அந்த கல்லர் குகை, ஆலயமாகிய நம்முடைய சரீரம் கல்லர் குகையா மாறி இருக்குன்னு இயேசு சொல்றாரு. அப்போ ஏன் இயேசு அப்படி சொன்னார்னா, குகைக்கு உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ள எப்படி இருக்கு. விபச்சாரம், வாசிங்கள், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைவாதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதனால இந்த சரீரம் கல்லர் குகையா காணப்படுது. ஆனால் ஆலயமாகிய சரீரம், ஜெப வீடு என்று இயேசு சொன்ன சரீரம் உள்ள வந்து பார்த்தா எப்படி இருக்கணும்? 22, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்குள்ள, சரீரத்துக்குள்ள, ஜெப வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது இது எல்லாம் காணப்பட்டா அது ஜெப வீடு. முந்தி நம்ம வாசித்ததில் காணப்பட்ட அது கல்லர் குகை. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை 2 கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார். ஒன்று ஜெப வீடு, இன்னொன்று கல்லர் குகை. அப்போ இந்த கிரியைகள், இப்போ நமக்கு சொல்லப்பட்ட இந்த கிரியைகள் எனக்குள்ள எப்படி காணப்படுகின்றது, அல்லது எந்த கிரியைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்டது, என்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை வைத்து இந்த சரீரம் கல்லர் குகையா ஜெப வீடா என்பதை தீர்மானிக்கப்படும். அல்லேலூயா. எனவே உங்களுடைய குண அதிசயங்களை ஒட்டிட்டு பார்த்து என்னுடைய சரீரம் ஜெப வீடா இருக்கா அல்லது கல்லர் குகையா இருக்கா என்பதை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒருவேளை கல்லர் குகையாய் காணப்பட்டால் அதை நாம் சரி செய்ய வேண்டிய காலம் இது. ஏனென்றால் அலங்கரிக்கப்பட்ட சபைகள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் அலங்கரிக்கப்பட்ட கல்லர் குகையும் காணப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் அலங்கரிக்கப்பட்ட ஆலயங்கள் உள்ள இந்த நாட்டில் தான், இந்த தேசத்தில் தான், இந்த உலகத்தில் தான் அலங்கரிக்கப்பட்ட கல்லறைகளும் காணப்படுகின்றது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஆலயம் எப்படி இருந்தது பார்த்துட்டோம். அடுத்து இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆலயம் எப்படி காணப்பட வேண்டும் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 2:2 உன் கிரியைகளையும்
பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறையும் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைந்தது. அப்போ சரீரம் எப்படி காணப்படணும், ஆலயம் எப்படி காணப்படணும், இப்படியெல்லாம் நீ வாழ்ந்த, இப்படியெல்லாம் நான் இருக்க, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் ஆதியில் இருந்த அன்பு உங்ககிட்ட இல்லை. ஆதியில் இருந்த அன்பு இந்த ஆலயத்தில் இல்லை. ஆதியில் அன்பு இருந்த ஆராதனை, ஆதியில் இருந்த ஜெபம், ஆதியில் இருந்த உற்சாகம் இந்த சரீரமாகிய ஆலயத்தில் காணப்படவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த சரீரம் உயிர் மீட்சி அடைய வேண்டும். இப்போ எனக்குள்ள ஆதியில் இருந்த ஆராதனை, ஆதியில் இருந்த ஜெபம், ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த ஐக்கியம், ஆதியில் இருந்த ஒற்றுமை, ஆதியில் இருந்த உற்சாகம் இப்பொழுது காணப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது 8வது வசனம் எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமாய் உள்ளென்றும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூடாரமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது இந்த ஆலயமாகிய சரீரம் ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, அல்லது என்னுடைய தேவையின் நிமித்தம் மாத்திரமல்ல, மரண பரியந்தமும் நான் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லது எனக்கு ஏதாவது குறைபாடு, எனக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு ஏதாவது விண்ணப்பம், அந்த நேரத்தில் நான் தேவனுக்கு உண்மையாக இருந்து மற்ற நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை கல்லர் குகையாக காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த ஆலயம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால், இந்த ஆலயம் ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால், என் மூச்சு உள்ளவரை நான் தேவனுக்கு உண்மையாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே நான் தேவனுக்கு எந்த அளவிற்கு உண்மையாக காணப்படுகின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 13வது வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான
அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியால் இருந்ததையும் அறிகிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து சபையே, ஆலயமே, தேவனுடைய வீடே, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவென்றால், விக்கிரகங்களுக்கு படைத்தவற்றை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உங்களிடத்தில் உண்டு. இது எதை குறிக்கின்றது? தவறான உபதேசம். இதையும் சிலர் கை கொண்டு இருக்கின்றார்கள். இதையும் அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதுபோல தவறான உபதேசத்திற்கு நீங்கள் அடிமைகளாகி விடாதீர்கள். தவறான உபதேசத்தின் பின்பாக, தவறான ஊழியங்களின் பின்பாக நீங்கள் சென்று விடாதீர்கள். உங்கள் ஆலயமாகிய சரீரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களுடையது. அடுத்து 19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகளிலும் அதிகமாய் இருக்கிறதையும் அறிகிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இது எதை குறிக்கிறது? வசனம் என்ன சொல்லுது? எந்த தீர்க்க தரிசனங்களுக்கு? அப்போ இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டிருக்கோம், அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். இன்னும் புது வீடு பிறந்து விட்டால் போதும், அநேக ஊழியக்காரர்களுடைய தீர்க்க தரிசனம் வெளிவருது. ஆனால் ஒரு 50 தீர்க்க தரிசனம், ஒரு 20 தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று நிறைவேறும். அதை வைத்து கொண்டு இவர் தேவனுடைய மனிதர், இவர் உண்மையாலுமே தீர்க்கதரிசி, ஏன்னா இவருடைய சொன்னது இந்த ஆண்டில் நடந்திருக்கு அப்படின்னு அதை நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் அந்த ஊழியக்காரர்கள் பின்பாக, அந்த தீர்க்கதரிசிகளின் பின்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேவ ஆலயமே, நீ கவனமாயிரு. அல்லேலூயா. எது தீர்க்க தரிசனம் என்பதை ஆராய்ந்து, நாம் கேட்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல. இன்னொரு சம்பவம் ஒன்று என்ன சொல்கிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களில் ஆசிரியர் பயிற்சி படிக்கும்போது ஒரு கல்லூரி நாட்களில் உடன் படிக்கின்றவர்களெல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஜோசியத்து மேலே, அப்புறம் குறி கேட்பது, இது போலெல்லாம் அபார நம்பிக்கை. அப்போது நான் என்ன பண்ணேன், என்னுடைய பேருந்தில் பயணிக்கும் போது விளையாட்டாக ஒருத்தர்கிட்ட, அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று புலம்பிகிட்டே இருப்பான். விளையாட்டா என்ன பண்ணேன், உன் கையை நீட்டு, நான் உனக்கு ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு அவனுடைய கையை நீட்டி அநேக காரியங்களை சொன்னேன். அது உண்மையாக இருந்தது. அது எனக்கு தெரியல, நான் சும்மா ஏதோ விளையாட்டாக சொன்னேன். அடுத்து அதை போய் அந்த பையன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கான். அப்போ எனக்கு, நாங்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ளே போயிட்டோம்.
முதல் 2 வகுப்புகள் ஆரம்பித்து பிரேக் முடிஞ்சு என்னுடைய வகுப்புக்கு நான் செல்கிறேன். அப்போது சீனியர் எங்களுக்கு நான் 1ஆம் ஆண்டு, எங்களுக்கு மொத்தம் 2 ஆண்டு, அதில் 2ஆம் ஆண்டு படிக்கின்ற சீனியர் வகுப்புலேருந்து ஒரு சத்தம் வருது. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே உள்ளே உட்காந்து இருக்காங்க. என்னை கூப்பிட்றாங்க. எதுக்குன்னா ஜோசியம் பார்க்க. அப்போது நான் சும்மா சொன்னேன் இதெல்லாம் இல்லை அப்படின்னு. இல்லை நீ சொன்னது எல்லாமே சரியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது போல் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள் காணப்படும். அதுக்கு என்னுடைய காலேஜில் 2ஆம் ஆண்டு சீனியர்கள்லாம் அடிமையானது போல் நீங்கள் யாரும் அடிமைகளாகி விடாதீர்கள். ஏதாவது ஒரு காரியம் நடக்கலாம். இப்போ நானே இன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், ஒரு சில தீர்க்க தரிசனம் சொன்னால் வருகின்ற நாட்களில் ஏதாவது நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் தீர்க்க தரிசனமா என்றால் இல்லை. அது என்னுடைய சுயத்திலிருந்து நான் சொல்வது. தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வெளிப்பாடு. எனவே 2க்கும் உள்ள வித்தியாசத்தை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்பது தேவனுடைய வெளிப்பாடா அல்லது மனிதனுடைய வெளிப்பாடா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வாசிப்போம். 3வது அதிகாரத்தின் பிற்பகுதி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்க? செத்தவனா இருக்கிறாய். அடுத்து வாசிப்போம். நீ விழித்து கொண்டு இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாய் நான் காணவில்லை. போதும். அப்போ அடுத்து சபை எப்படி காணப்படணும்? தன்னுடைய கிரியை தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளதா நிறைவுள்ளதா? தன்னுடைய செயல்கள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக காணப்பட வேண்டும். இப்படி ஆலயம் இருக்க வேண்டும். அடுத்து வாசிப்போம். 7வது வசனம், 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய்சொருகள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருந்ததை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அடுத்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினா. போதும். சபை எப்படி காணப்படணும்? ஆலயமாகிய தேவ ஜனம் எப்படி காணப்படணும்? தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொள்ளணும். அப்படிதான் எழுதியிருக்கு. தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொள்ளணும். புரியல? இல்லை, என்னுடைய பைபிளில் தேவனுடைய வசனத்தை நீ கேட்டு அப்படிதான் இருக்கு. அதாவது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கேட்டு கொண்டபடியினால். சரி, யாரோட பைபிள்லாம் காத்து கொண்டபடியினால் இருக்குதுன்னு போட்டிருக்கோ அவங்கெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு காத்து கொள்ளுங்க. யாருடைய வேதாகமத்திலெல்லாம் கேட்டு கொண்டபடியினால் போட்டிருக்கோ அவங்கெல்லாம் கேட்டு அப்படியே இருந்துடலாம். சரி, உங்களுடைய வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது கடைசி நாளாம். அடுத்து 15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்ப எப்படி இருக்கு இந்த சபை? இது ஒரு வித்தியாசமான சபை. இது எப்படி இருக்கு? குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். ஏன்? ஒன்று குளிராலும் அல்லது இல்லை, ஆனாலும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று குளிராயிரு, இல்லைன்னா அனலாரு. அப்போ இது எதை குறிக்கிறது? ஏன் அந்த சான்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க? ஏன் அந்த சான்ஸ் கொடுத்தாங்க?
எப்பா நீ குளிராகவும் இல்லை அனலாகவும் இல்லை, ஒன்று குளிராக இரு, இல்லையா அனலாக இரு. இப்படி ஒரு சான்ஸை நமக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஏனென்றால் ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வந்தது. அந்த ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாததால், அந்த ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளதால் அந்த ரட்சிப்பு உடனடியாக புறஜாதியத்திலிருந்து திரும்பியது. எனவே வேத வசனத்தை கேட்கின்ற, வேத வசனப்படி நடக்கின்ற தேவ ஜனமாகிய நாம் ஒன்று குளிராக இருக்கணும், அல்லது அனலாக காணப்பட வேண்டும், அல்லது குளிராக காணப்பட வேண்டும். ஏன்னா அனலா இருக்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஒருவேளை தேவன் இறக்கப்பட்டால் தேவனை அறியாத ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஆனால் இந்த குளிருமின்றி அனலுமின்றி ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தியா, அது நிச்சயம் எரிகின்ற அக்கினி ஜூளையிலே தள்ளப்படும். ஏனென்றால் இவர்களுக்கு வேதம் போதிக்கப்பட்டிருக்கின்றது, இவர்களுக்கு வசனம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தி உரைக்கப்பட்டிருக்கின்றது, இவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தெரிந்திருக்கின்றது, இவர்களுக்கு தேவனுடைய வருகை தெரிந்திருக்கின்றது. இதையெல்லாம் தெரிந்த ஜனம் அனலா இருக்கணும், ஆனால் அனலா இல்லை. இதையெல்லாம் தெரியாத ஜனம் அனலா இருக்கணும், ஆனால் இதெல்லாம் தெரியாத ஜனமாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் அனல் இல்லை, குளிர் காணப்படுது. ஏனென்றால் இந்த வசனங்களெல்லாம் அவர்கள் அறியவில்லை, இந்த வசனங்களெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை, இந்த வசனம் எல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் குளிராக இருக்காங்க. இவ்வளவு கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வசனங்களை போதிக்க கொண்டு நம்முடைய வாழ்க்கை மாறுபட்டதாக காணப்படுகின்றது. எனவே 7 காரியங்கள், 7 சபைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருந்தேன். இந்த 7 சபைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எனவே சபையாரியாகிய ஜனங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் முன்பாக வைத்திருக்கின்றேன். இறுதியாக 2 வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். எந்த சபைக்கு? வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட 7 சபைகளுக்கு அல்ல, இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற தேவனுடைய ஆலயமாகிய சபையாகிய உங்களுக்கு சொல்லப்பட்டதை காதுள்ளவன் கேட்க கடவன். 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, தேவனுடைய ஆலயத்தை பற்றி இப்பொழுது நீர் எங்களுக்கு உம்முடைய வசனங்கள் மூலமாக விலைக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் இந்த பூமியில் வந்த பொழுது தேவ ஆலயம் எப்படி காணப்பட்டது என்பதை, நீர் வரும் நாட்களில் எங்களுடைய ஆலயம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை பற்றியும் நீர் எங்களுக்கு போதித்திருக்கின்றீர். எனவே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே மாறுபட்டு உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக நீர் விரும்புகின்ற ஆலயமாக என்னுடைய சரீரம் இல்லாமல் இருந்தால் நீ தயவாய் என்னை மன்னிக்கும். நீர் விரும்புகின்ற ஆலயமாக என்னுடைய சரீரத்தை மாற்றும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.